ஸோ எல்லாருக்குமே இமேஜ் வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். மாடியூல் ஓகே 2 ப்ராஸ்பெக்டிங் அந்த ஸ்லைடு மோடலுக்கு வந்துடுச்சு. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம என்னோட பேர் நான் யூஸ்வல் மேடமும் சொல்லிட்டாங்க, நானும் ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் கிரி. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விஐபி அண்ட் விஎல்சி எடுத்துட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் நிறைய நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் நிறைய எடுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராஸ்பெக்டிங். ப்ராஸ்பெக்டிங் இந்த டாபிக் நம்ம ஏன் பார்க்கணும்னா, ஃபைண்டிங் த பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர். வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை பார்ப்போம், ஆனா யாரு பொருத்தமா இருப்பாங்க அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏன் இதை ஃபைண்ட் பண்ணணும்னா, எஸ்கியூஸ் மீ சார், இது எஸ்கியூஸ் மீ சார். மூலயமா நம்ம என்ன சார் இங்கே சொல்லுங்க சார். ஜூமோடைய ஸ்ட்ரென்த் வந்து 100 தான், ஃபுல் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சாட் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதை வந்து ஆ வேண்டவங்க அதை வாங்கி அவங்க டவுன்லைனுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை சொல்லிடுறேன் சார். ஓகே ப்ளீஸ் கண்டினியூ சார். தேங்க்யூ. கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே ஷூர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிங் நம்ம ஏன் எடுக்கிறோம்னா, உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பொட்டான்ஷியல் ஃபைண்ட் த பொட்டான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர், கரெக்டான திறனுள்ள டிஸ்ட்ரிபியூட்டரை கண்டுபிடிக்கிறதா. இது லேர்ன் பண்ணனா என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்ம கரெக்டான ப்ராஸ்பெக்டை வந்து நம்ம டீம்ல போடும்போது, நம்ம கரெக்டான ப்ராஸ்பெக்டை போடும்போது நம்ம ஒரு வருஷத்துல கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறோம்னா, இது மூலியமா 6 மாசத்திலேயே நம்ம கிரவுண்ட் டைரக்டர் ஆயிடலாம். ஸோ நம்ம டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. நிறைய ஜாயினிங்ஸ் இருந்ததுன்னா, கரெக்டான ஜாயினிங்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட பிவியும் இன்க்ரீஸ் ஆகும். பிவியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அதிகமான கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 வகையான வருமானமும் வந்து சேரும். அதுதான் இந்த பெனிஃபிட்ஸ் கரெக்டான ப்ராஸ்பெக்டிங் பண்றது மூலமா. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் ப்ராஸ்பெக்டிங்? ப்ராஸ்பெக்டிங்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபைண்டிங் த பொட்டான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர். கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஒரு கூட்டத்துல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டம் இருக்காங்க 100 பேர். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேகை மாத்திட்டு ஒரு 10லேருந்து 15 வயசு இருக்காரு. அவரு நம்ம வியாபாரத்துக்கு ஒத்து வருவாரா? ஸோ நம்ம போய் அவர்கிட்ட பேசணும்னா டைம் வேஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிசினஸ்க்கு யாரு எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த ஓவர் வியூல கண்ணிலே பார்த்து வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னே அவர்கிட்ட பேசும்போது அவருக்கு எங்க தேவை இருக்கு, ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவர் வந்து என்னன்னா பிசினஸ் தேவை இருக்கா, இல்ல அவர் ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி இல்ல அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸை வாங்குறாரான்றத அவர்கிட்ட பேசும்போதே நீங்க என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன வேணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு 20லேருந்து 25 வயசு இருந்ததுன்னா அவருக்கு மெயினா என்ன தேவை வரும், ஒரு இன்கம் தான் இருக்கணும், நம்மளுக்கே ஐடென்டிஃபை வரும். ஸோ அவரை நம்ம அப்ரோச் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பேசணும். சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்ல வேறனா ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி எதனா ப்ராப்ளம் இருக்குமா சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்து நம்மளுக்கு அவருக்கு என்ன தேவைன்றத அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட ப்ராடக்டை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றது மூலியமா நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ எவ்வளவு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் த லுக்கர்ஸ். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ஒருத்தர்கிட்ட பேசியிருப்பாரு, ஒரு கடையில பேசி நானும் ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கேன் பார்ட் டைமா, ஸோ எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேடுவாங்க பாத்தீங்களா. இவங்களை நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி முடியும்னா இந்த ப்ராஸ்பெக்ட் பண்ற மூலம் தான் முடியும். ப்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசும்போது தான் அவருக்கு என்ன தேவை இருக்குன்றத ஐடென்டிஃபை நம்ம பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு புதுசா ஜாயின் பண்ணவங்கள்ட்ட பிரசன்டேஷன் கொடுக்கணும். என்ன மாதிரி பிரசன்டேஷனா இருக்கணும்னா, அவரை அட்ராக்ட் பண்ற மாதிரி பார்க்கும் போதே நான் கண்டிப்பா இந்த வியாபாரத்துல வந்தா ஜெயிச்சிருவேன், என் அப்ளை நீ என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை நீங்க உண்டாக்கணும். பிரசன்டேஷன் வந்து சூப்பரா இருக்கணும். உங்க ஒரு அப்ளைனை கூட்டு போய் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கரெக்டா கொடுங்க. கம்பெனியோட ப்ரொஃபைல சொல்லுங்க, நம்ம கிட்ட எவ்வளவு ப்ராடக்ட், என்னென்ன அவார்ட்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், ரிவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க. கார் அச்சீவர்ஸோட வீடியோவை நீங்க போட்டு காமிங்க. அது மட்டும் கிடையாது, வீடு கட்டியிருப்பாங்க அதோட வீடியோவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டிஜ் மூலயமா ஸோ அவங்க கிட்ட அந்த வீடியோவை காமிங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க
ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த ப்ரெசன்டேஷன்லேயே அவர் அட்ராக்ட் ஆயிடணும். அட்ராக்ட் ஆயிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் கன்ஃபார்மாக ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. நான் உங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்றேன் சார்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. இப்படிதான் நம்ம இந்த ப்ராஸ்பெக்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து ஸ்பான்சரிங்னா நீ இருந்தீங்கன்னா என்ன ஸ்பான்சர் பண்ணணும்னா மென்டாரிங். மென்டாரிங்னா என்னன்னா வழி நடத்துறது. ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காருன்னா நீ என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல ஃபாஸ்ட் அட் 16 பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ நீங்க பிரான்ஸ் ஆகணும், பிரான்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், அடுத்தது நீங்க எவ்வளவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஆகணும், எவ்வளவு நாள்ல கோல்டு ஆகணும், எவ்வளவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரௌன் ஆகணும்னு சொல்லிட்டு அவரை நீங்க மென்டார் பண்ணணும். யாரெல்லாம் போய் நீங்க மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராடக்டை அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு நீங்க ப்ராடக்டை பத்தி சொல்லி தரணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அவரை நீங்க மென்டார் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் என்ன பண்ணணும், ஒரு டிஎல்ஸ்பியில நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவரோட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. அவரை நீங்க என்ன பண்ணணும், கூட்டு போயிட்டு நீங்க சொல்லி தரணும். இந்த மென்டார்லாம் அவர் கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறவருக்கும் நீங்க அவரை என்ன பண்ணலாம், மென்டார் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஸ்பான்சரிங்ன்றது உங்க சைட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாது, ஒரு டவுன்லைன் புதுசா ஜாயின் பண்ணாருன்னா அவரை நம்ம வழி கொண்டு வரணும். எப்படின்னா சிம்பிள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஏன்னா வெஸ்டீஜ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஜெயிச்சவங்க எல்லாமே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்டீஜோட மீனிங்கே அதுதான். வெஸ்டீஜோட மீனிங் என்னது, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் சாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபுட் பிரிண்ட், ஒரு மணல்ல வந்து ஃபுட் பிரிண்ட் கால் தடம் இருக்குன்னா அதை நம்ம பார்த்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், சேர வேண்டிய நேரத்தில். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி போயிருப்பாங்க, அந்த சாண்டில் ரீச் ஆயிருப்பாங்க டெஸ்டினேஷன். அதே இதுல வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளும் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடலாம். ஸோ நம்மளோட கம்பெனி நேம்லேயே இந்த அர்த்தம் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், சிம்பிள் காப்பி பண்ணணும், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா மீட்டிங்ஸ்க்கும் அட்டன் பண்ணணும், எல்லா ட்ரைனிங்ஸ்க்கும் அட்டன் பண்ணணும். ஸோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கன்சியூம் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா கிளியரா வந்து என்ன பண்ணணும், லிஸ்ட் போடணும். ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு போன்ல இருந்தீங்கன்னா உங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ்ல டெலீட் ஆயிடும். ஒரு நோட் எடுத்துங்க, சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஒரு ஃபோன் எடுத்துங்க, சாரி நோட் எடுத்துங்க. ஒரு வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதுங்க, கஸ்டமரோட நேமு, அவரோட மொபைல் நம்பரு, அவர் என்ன டெசிக்னேஷன்ல எந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவரு நம்ம வியாபாரத்தை எடுத்து பண்றாரா, இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை வாங்குறாரா, ஹாட் கால், கோட் கால், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் கால்லாம் இருக்கு. ஹாட் கால்னான்றது நான் இப்போ ஃபியூச்சர்ல இப்போ வந்து சொல்றேன். இந்த லிஸ்ட்லாம் போட்டு நீங்க ஃபுல்லா லிஸ்ட் ரெடி பண்ணி டெய்லி அட்லீஸ்ட் 50-100 பேர்கிட்ட பேசி அவரோட மொபைல் நம்பர்லாம் வாங்கி நீங்க என்ன பண்ணணும், அந்த லிஸ்ட்டை நீங்க மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா அப்ளைனோட மெயின் ஸ்பான்சரிங் என்னன்னா அப்பாயின்மெண்ட் வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்கள ஃபிக்ஸ் பண்ணி நீங்க தரணும். இந்த மாதிரி உங்க மாமான்னு சொன்னீங்களே, வாங்க போய் பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் புதுசா ஜாயின் பண்ணவர் என்ன பண்ணணும்னா கண்டக்ட் மீட்டிங்ஸ். அவரை வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ்ல உட்கார வைக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து 1-on-1 மீட்டிங்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன மீட்டிங்ஸ்லாம் போறீங்களோ புதுசா ஜாயின் பண்ணவங்கள அவரை கூட்டு போயிட்டு அவருக்கு நீங்க சொல்லி தரணும். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். நீங்க ஸ்பான்சர் ஒரு அப்ளைனா இருந்து என்ன ஸ்பான்சர் பண்ணணும்னா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். எல்லா பிசினஸ்லயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ண மாட்டாங்க. புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க. சார் எப்படி சார் பிவி வரும், நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்க்குலாம் நான் போயிருக்கேன், எல்லாமே வந்து பந்தாவா கார்ல வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா எதுவும் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சரை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க உங்க டவுன்லைன்ஸ்க்கு கரெக்டான ஆன்சரை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு யாராவது கேள்வி கேட்கும் போது அதை கரெக்டா சொல்லும் போது அவரும் நம்ம டீம்ல இருப்பாரு. நீங்க சரியா ட்ரெயின் பண்ணல, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கை பத்தி நீங்க சொல்லி தரலன்னா என்ன பண்ணுவார்னா, நான் இப்பதான் வந்து கம்பெனில வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ண, ஒரே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்னால தாங்க முடியல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை குவிட் பண்ணிடுவாங்க. இதே நீங்க கரெக்டா ஸ்பான்சர் பண்ணி ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், எந்த கொஸ்டின் கேட்டா எந்த ஆன்சர் நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க பக்காவா உங்களோட டவுன்லைனை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்லயும் இருப்பாரு, நம்ம வெஸ்டீஜ்லயும் அவரு நிரந்தரமா இருப்பாரு. மூணாவது அதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா க்ளோசிங். க்ளோசிங்னா என்னன்னா எப்படி வந்து அவரை நம்ம வியாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, எப்படி நம்ம வியாபாரத்தை எடுத்து பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ண வைக்கணும்ன்றத க்ளோசிங்க நீங்க பக்காவா உங்களோட நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி க்ளோசிங் பண்ணணும்ன்றத ட்ரைனிங்ஸ்ல நீங்க அவரை டீச் பண்ணி சொல்லி தரணும். ஏன்னா
நம்மளோட வேலை வெறும் நம்ம டீம்ல எடுத்து போட்டா மட்டும் கிடையாது. நம்ம போடுற டீம்ல ரைட் பர்சனை போடணும். ஏன்னா ரைட் பர்சன்ல போட்டாதான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், எல்லாமே சேவ் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்துட்டு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறது, அவங்கள வந்து நீங்க மென்டார் பண்றது. ஸோ நம்மளோட சிஸ்டம் எல்லாம் நீங்க சொல்லி தந்தீங்கன்னா அப்ப என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நான் தனி ஆளுக்குள்ள என் கூட வந்து என்னோட அப்ளைன் இருக்காரு, என் அப்ளைனர் தான் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா நம்ம வியாபாரத்தை தொடர்ந்து எடுத்து பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ வி ஹாவ் டு ப்ராஸ்பெக்ட் ஃபார் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் கஸ்டமர்னா என்னன்னா திறன் உள்ள கஸ்டமர். திறன் உள்ள கஸ்டமர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நல்ல எல்லா விஷயமும் உள்ள கஸ்டமர்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்னா எல்லா திறனும் அவர்கிட்ட இருக்கு. அந்த கஸ்டமர் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராஸ்பெக்ட் பண்ணி எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கணும்னா, இப்ப நான் ஒரு மால்ல பாறேன், ஒருத்தர்கிட்ட நான் பேசுறேன்னா அவரும் ஃப்ரீயா பேசுற மாதிரி ஓப்பன் மைண்டடா கேட்கணும். சார் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த வியாபாரம் இருக்கு, நான் இவ்வளவு சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரீயா பேசுற நம்ம வியாபாரத்துக்கு செட் ஆவாரு. ஏன்னா இந்த வியாபாரம் பொறுத்தவரையிலும் கூச்சம் உள்ளவங்க நம்ம பேசாம ட்ரெயின் பண்ணணும். பட் பேசுறது கஷ்டம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் போய் சகஜமா பேசுறாங்கன்னா அவங்க தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர். ஏன்னா ஈஸியா மத்தவங்கள்ட்ட அவங்க நம்ம வியாபாரத்தை பத்தி பேச முடியும். அதுக்கப்புறம் சில டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க பேசும்போதே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா டீச்சபிள், நான் கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு சொல்லி தரணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்மளோட கிரி சார், உங்களது வாய்ஸ் அப்பப்ப டவுன் ஆயிடுது, மியூட் ஆயிடுது. சம்திங் ராங். ஏதாவது உங்களுக்கு பேண்ட் வித் ஏதாவது கம்மியா இருக்கா? கிரி சார், சார், கிரி சார், இருங்க கிரி இருங்க சார். இருங்க 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 ஒரு வருங்க. இல்ல, அவருக்கு பேண்ட் வித் கம்மியா இருக்கு. பையனுக்கு ஒரு வருங்க, ஒரு மியூட் போட்டிருக்காரு. ஸோ இடையில சில பேர் டிஸ்டர்ப் பண்றீங்க, தயவுசெய்து மியூட் போட்டுங்க. நான் மியூட் கொடுத்தாலும் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் பேசிட்டே இருக்கீங்க. சார் இப்ப கேக்குதா? ஓகேங்க சார், ஆடிபிளா இருக்கு சார். சார் கேக்குது சார். ஆ இப்ப நீங்க ஸ்லைட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். நீங்க வேணா உங்களுடைய இதை வந்து நீங்க இது பண்ணிக்க சார். சில ஓகே டைம் சைடு மியூட் வீடியோவும் மியூட் பண்ணீங்க. ஆடியோ டைம் ப்ராப்ளம் வரும், அது சொல்றேன் சார். அதனால உங்க ஃபேஸை வந்து மியூட் பண்ணீங்க, ஸ்லைடை மட்டும் மூவ் பண்ணுங்க. ஏன்னா பேண்ட் வித் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால ஓகே. ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர் இது எடுத்துட்டேன்னா நிறைய பேர் கேட்டுதா இல்லை இது கேட்கலையா? இல்லைங்க சார், அதுதான் கொஞ்சம் பேசிட்டே இருந்தீங்க, அது கொஞ்சம் கட் ஆகி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சரி மறுபடியும் சொல்லுங்க சார். ஓகே, நான் திருப்ப சொல்றேன். பொட்டன்ஷியல் கஸ்டமர் பொட்டன்ஷியல் கஸ்டமர்னாக்குள்ள யார் ஒருத்தர் சகஜமா எல்லார்ட்டையும் பேசுறாரோ அவர் தான் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் கஸ்டமரா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. ஓகே, அதை சொல்லிட்டு அதுல தான் சார் முடிச்சிங்க. ஓகே. ஸோ அப்போ நான் திரும்ப வந்து என்னன்னா இது பண்றேன். ஸோ யார் ஒருத்தவங்க ஓப்பன் மைண்டடா இருக்காங்க, சகஜமா எல்லார்கிட்டையும் பேசுறாங்களா, இவங்க நம்மளோட பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்க கொடுங்க. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அவங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பேசும்போது நம்ம வியாபாரத்தை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும்னா கண்டிப்பா நிறைய பேர் நம்ம டீம்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது யார் பொட்டன்ஷியல் திறனுள்ள கஸ்டமர்னா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டீச்சபிள். ஒருத்தர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது அவர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, சார் நான் கத்துக்கிட்டதை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் கிரி சார், ஆ, கிரி சார், சொல்லுங்க சார். உங்க ஸ்லைடு எதுவுமே ஷோ ஆகலையே. ஷோ இல்லையா? ஸ்லைடு மட்டும் ஷோ பண்ணுங்க சார். நீங்க உங்க ஃபேஸ் மியூட் பண்ணீங்க, ஸ்லைடு மட்டும். ஒரு நிமிஷம். இங்க ஏதோ பேண்ட் வித் ஏன்னா ஹோட்டல்ல இருக்கறனால கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். இது சிக்னல். புரியுது புரியுது ஓகே சார், புரியுது. சூப்பர் சார். இதான் இந்த ஸ்லைடு தான். ப்ரொசீட் பண்ணுங்க ஓகே சார். ஓகே. கண்டினியூ பண்ணுங்க ஸோ சார். தேங்க்யூ சார். இவங்க தான் டீச்சபிள்னா யாருன்னா, ஸோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மத்தவங்க என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், நான் கத்துக்கிட்டதை
ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி பர்சனை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டீம்ல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகலாம். அடுத்தது சில பேர் பேசுவீங்க, அவங்க என்ன நீங்க பேசும்போது ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, சார் நான் இன்னைக்கு வந்து மிடில் கிளாஸா இருக்கேன், என்னை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நீங்க பேசும்போதே ஒருத்தர் சொல்லுவாங்க, அது நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் ரிலேட்டிவ் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், என் சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு இந்த மனநிலை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து நம்ம வெஸ்டீஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த 3 பீப்புள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுங்க. ஏன்னா இவங்க தான் திறனுள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் வெஸ்டீஜ்ல. ஸோ அடுத்தது தேர்ட் கேட்டகரி என்ன கேட்டகரினா, ஒரு 3 விதமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லீட், ரெண்டாவது வார்ம் லீட்ஸ், மூணாவது ஹாட் லீட்ஸ் இருக்கு. கோல்டு லீட்ஸ்னா யாருன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர், இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கே மாட்டீங்க, அவங்க தான் என்னன்னா கோல்டு லீட்ஸ். வார்ம் லீட்ஸ்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசியிருப்பீங்க, கஸ்டமர் கிட்ட பேசியிருப்பீங்க, அவங்க செகண்ட் கால் ஃபாலோ பண்ணுங்க சார், இன்னைக்கு இந்த டைம்ல எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது காலோ ஒரு மூணாவது காலோ நீங்க பண்றது, இவங்க வார்ம் லீட்ஸ். மூணாவது யாருன்னா ஹாட் லீட்ஸ். ஹாட் லீட்ஸ்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசியிருப்பீங்க, ஃபாலோஅப்ஸ்லாம் நடந்திருக்கும், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஐடி போடுறேன், இல்லைன்னா இன்னைக்கு நான் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் லீட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான டிஃபரன்ஸ், ஹாட், வார்ம், கோல்டு. ஓகே, கோல்டு மார்க்கெட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யாருக்கிட்டையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்க பேசுனதே கிடையாது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு லீட்ஸ். ஸோ எங்க நம்ம பேசலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் மால்ஸ். ஒரு ஷாப்பிங் மால்ல வந்து போனீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர், புது டிஸ்ட்ரிபியூட்டர், பேசாத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டீம்ல அவரை சேர்க்க வைக்கலாம், பிரசன்டேஷன்லாம் கொடுத்து. ரெண்டாவது எங்க பண்ணலாம்னா ஜென்ரல் ஸ்டோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் மளிகை கடை அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும், இங்க நீங்க பேசலாம். ஏன்னா இங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருப்பாங்க. அப்படி பேசும்போது, மேடம் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன், 3 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நம்ம இந்த வியாபாரத்தை இருந்து அந்த 5 நிமிஷத்துல பேசி ஷார்ட்டா பேசிட்டு, நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க மேடம், நான் ஹோம் மீட்டிங்ஸ் வந்து பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ இங்க நீங்க கோல்டு மார்க்கெட் பண்ணலாம். அடுத்தது சலூன்ஸ். சலூனா பாத்தீங்கன்னா முடி வெட்டுற கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு டைம் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும், உட்காந்து தான் இருப்பாங்க. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வியாபாரத்தை எடுத்து சொல்லலாம், சார் நீங்க ஃப்ரீ டைம் மட்டும் சொல்லுங்க சார், நாங்க வந்து என்னோட அப்ளைனும் நானும் வந்து உங்களை மீட் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்புறம் நாலாவது எங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டை கண்டுபிடிக்கலாம்னா, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரெயின், ஃபிளைட்டு, பஸ். ட்ரெயின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்துருப்பாங்க, இல்ல ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், இனிஷியலா அவங்க கிட்ட கேட்கணும், பேசணும், சார் குட் மார்னிங் சார், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா சார், ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருந்து வந்திருக்கேன் சார், உங்களுக்கு எத்தனை மணிக்கு சார் ட்ரெயின் அப்படின்னா அவர் சொல்லுவார், ஒரு இல்லைங்க ஒரு 1 ஹவர் கழிச்சு வரும், 2 ஹவர் கழிச்சு வரும் சொல்றாரு. ஓகே, அந்த 2 ஹவர் என்னன்னா சும்மா தான் இருப்பாரு, அவர்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம வியாபாரத்தை எடுத்து பேசலாம். தேவைப்பட்ட லேப்டாப்லாம் இருந்ததுன்னா அங்கேயே கூட பிரசன்டேஷன் கொடுக்கலாம், இல்ல ஹோம் மீட்டிங்ஸ்ல போய் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இல்ல நம்ம ஆஃபீஸ்ல கொடுங்க. ஃபிளைட்லும் அதே தான், பஸ்லயும் அதுதான். இது எல்லாமே நீங்க இந்த இடத்துல கோல்டு மார்க்கெட் பண்ணலாம். ஏன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். பார்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்ட்டி, ஒரு மேரேஜுக்கு போனாலும் சரி, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனாலும் சரி, இல்ல வந்து வேற எங்கேயாவது நீங்க பார்ட்டிக்கு போனாலும் சரி, அங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பொட்டான்ஷியல் திறனுள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்க அங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க இடத்துலலாம் நீங்க ஃப்ரீயா பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம். அடுத்தது எங்க இருக்கும்னா ஜிம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண வருவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டே ஜிம் பண்ணாதான் எனக்கு டைம் போகும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்மளோட வியாபாரத்தை, வெஸ்டீஜ் வியாபாரத்தை பத்தி அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ஈஸியா நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணுவாரு. வேற எங்க நீங்க அப்ரோச் பண்ணலாம்னா பார்க்ஸ். பார்க்லாம் பாத்திருக்கீங்களா, நிறைய பார்க்லாம் இருக்கும். அவங்க பார்க்குக்கு வரவங்க எதுக்கு வருவாங்க, பார்க்குக்கு வரவங்க எதுக்கு வருவாங்கன்னா ஃபார் ரிலாக்ஸ்க்காக வருவாங்க, கரெக்டுங்களா? ஸோ நான் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம பேசும்போது, ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்கும்போது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மள டீம்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனி அதர் லொகேஷன்ஸ் வேற எதனா ரிலாக்ஸ் பண்ண வருவாங்க பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பீச்,
ஃபார் எக்ஸாம்பிள் எதனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு, கண்காட்சிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, எக்ஸிபிஷன், இங்க வருவாங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும்னா ஈஸியா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரத்துல இழுக்க முடியும். ஏன்னா இவங்க நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா டைம் நிறைய இருக்கும், அங்க வந்து ரிலாக்ஸ் பண்ற டைம் நிறைய இருக்கும். அப்ப நம்ம பேசும்போது ஏத்துப்பாங்க. ரொம்ப ஹரி டைம்ல நீங்க பேசுனீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசவும் மாட்டாங்க. இப்ப நீங்க கோயில் எல்லாம் போனீங்கன்னா அங்க சாமி கும்பிடுற இதுல தான் இருப்பாங்க, அங்க போய் நம்ம வியாபாரத்தை எடுத்து நம்ம பேச முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் நம்ம பேசணும்னா நிறைய வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைப்பாங்க. கிடைக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியா அவங்க நம்ம டவுன்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம அவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். இந்த இந்த இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க தேர்ந்தெடுத்து பேசுங்களேன், ஈஸியா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சொன்னோன்னா வேற அதர் லொகேஷன்லாம் தியேட்டர்ல கூட படம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வெளியில வராங்க பாத்தீங்களா, ஓரளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். இல்ல படத்துக்கு முன்னாடி இப்போ 3 மணிக்கு தான் வந்து அவங்களுக்கு படம்னா சில பேர் 1 மணிக்கு வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், டிக்கெட்லாம் வாங்கிட்டு அந்த டைம்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வெஸ்டேஜ் வியாபாரத்தை எடுத்து பேசலாம். ஏன் இந்த ஏரியாலாம் மெயினா சொல்றேன்னா இங்க எல்லாமே உள்ளவங்க பொட்டான்ஷியல் கஸ்டமரா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 70-80 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஷாப்பிங் மால்ல வராங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்க வர்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். மெயினா யார் வருவாங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது என்னன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பஜாரா, அந்த பிக் அந்த இதெல்லாம் இருக்கு, ஸ்மார்ட் பஜார்லாம் இருக்கு. நார்மல் ஒரு காய்கறியோ இல்லை ஏதோ பர்ச்சேஸ் பண்ண அங்க உள்ள வருவாங்க. ஸோ அந்த மால்லாம் பார்க்கும்போது என்னன்னா சில ஹைஃபை மால்ஸ், சில ஹைஃபைலாம் இருக்கும். ஸோ இது செலவு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லையே, நான் வந்து மாசம் 30,000 40,000 தான் நான் ஏர்ன் பண்றேன், எனக்கு எக்ஸ்ட்ரா மணி வேணும், என்ன பண்றது? அந்த டைம்ல எல்லாம் யோசிக்கிறவங்க, இதை பார்த்து யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஈஸியா அந்த இடத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம டீம்ல நிறைய பேர் வருவாங்க. ஃபியூ ரூல்ஸ் ஆஃப் கோல்டு காலிங். ஸோ கோல்டு கால் நான் சொன்ன மாதிரி ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க பேசுறீங்கன்னா அவங்க தான் கோல்டு காலிங். அவங்க கிட்ட எப்படி பேசணும்னா ரூல் நம்பர் 1, டோன்ட் பி இன் ஹரி. நீங்க அவசரப்பட்டு சார் சார் சொல்லுங்க சார், சார் நம்பர் கொடுங்க சார், சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹரிப்படாதீங்க. நீங்க பொறுமையா பேசுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், புது கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப அவசரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணுங்க, மொபைல் நம்பரை வாங்கிடுங்க. வாங்கிட்டு சார் நான் கால் பண்றேன் சார்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சார் நம்மளுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் என் அப்ளைனோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஹோம் மீட்டிங் பண்ணுங்க. இல்லையா வர முடியலையா உங்க ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளோட பிரான்ச் இருக்கு டிஎல்சிபியில், அவரை நீங்க இன்வைட் பண்ணுங்க. ஓகே. ரெண்டாவது ரூல் என்னன்னா ஃபாலோ அப். மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல ஃபாலோ அப் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. சார் எனக்கு தெரியாது சார், நான் எப்படி சார் நம்புறது, எனக்கு டைம் கொடுங்க சார் அப்படின்னுவாங்க. இல்லையா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுனா சார் எனக்கு நாளைக்கு ஒரு 5 மணிக்கு வாங்க சார் அப்படி டைமோட கேளுங்க. 5 மணிக்குன்னா கரெக்டா 5 மணிக்கு அங்க இருங்க. மெயின் ஃபாலோ அப் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பிளே பண்ணும். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லியிருப்பாரு, சார் 4 மணிக்கு வாங்கன்னு, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க 4:15 போவீங்க. அதை அப்படியே ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சமாளிப்பாங்க, இல்லை சார் நான் 4 மணிக்கு தான் வர சொன்னேன், நீங்க வராதனால நான் 4:15 வேற ஒரு வேலை இருக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப கால் பண்ண சொன்னாலும் டைம் கேட்டுங்க, அந்த டைம்ல கரெக்டா கால் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங்ல ஃபாலோ அப்ஸ் மேஜர் ரோல்ஸ் பிளே பண்ணும். மூணாவது ரூல் என்னன்னா கெட் தேர் நம்பர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்னா ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க, பேசிட்டு அங்கேயே என்ன பண்ணுவாங்க கம்பெனி ப்ரொஃபைலை பத்தி சொல்லுவாங்க. வச்சுங்க ஒரு பெரிய டீ கடை இருக்காங்க, உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சார் குட் மார்னிங் சார், எப்படி சார் நல்லா இருக்கீங்களா சார், சார் ஒன்றும் இல்லை சார் நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றேன் சார், அதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏ டு செட் கம்பெனி ப்ரொஃபைல சொல்லியிருப்பாங்க, ப்ராடக்ட்டை சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்களோட வீடியோஸ்லாம் போட்டு காமியிருப்பாங்க, கார் அச்சீவர்ஸை போட்டு காமிச்சிட்டு ஓகே சார், சார் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா சார், ஜாயின் பண்ணிடலாமா சார் கேட்டப்ப இல்லை நான் இப்போ ரொம்ப ஹரியா இருக்கேன், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளம்பிடுவாங்க. இது மூலமா என்ன ஆச்சுன்னா டைம் வேஸ்ட், உங்களோட டைமும் வேஸ்ட், அவரோட டைம் வேஸ்ட். ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு அவரோட மொபைல் நம்பரை வாங்கிடணும். சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு மொபைல் நம்பர் மட்டும் சொல்லுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், மொபைல் நம்பரை நோட்ல எழுதிட்டு அப்புறம் நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க டைமும் வேஸ்ட் இல்லை, அவரோட டைமும் வேஸ்ட் இல்லை. ஏன்னா மொபைல் நம்பரை பிகினிங்லேயே நீங்க வாங்கிடணும். ஸோ இதை பண்ணுங்க. ஏன்னா கோல்டு காலிங் பண்றதுக்கு இந்த ரூல்ஸ் வந்து நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரிட் ஆஃப் போனோஃபோபியா. அப்படின்னா என்னன்னா இது நீங்க ஒழிச்சே ஆகணும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னா என்னன்னா நான் அந்த வியாபாரத்துல வந்து தோத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். இதை டைரக்ட் செல்லிங்ல இருக்க கூடாது.
இது பேர் தான் ஃபோனோஃபோபியா சொல்லுவாங்க. இதை நம்ம ஒழிச்சே காட்டணும். அடுத்தது என்னன்னா ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். எட்டேந்தே பார்த்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட புது கஸ்டமரா இருக்காரு, பயங்கரமா இருக்காரு, ஒருவேளை நான் அவர்கிட்ட பேசி ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, அவரு என் பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா மனசுல நினைச்சிட்டு என்ன பண்றது, பயப்படுறது. ரிஜெக்ஷன், அவர் ரிஜெக்ஷன் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது. மூணாவது என்னன்னா ஃபியர் ஆஃப் வாட் பீப்புள் வுட் சே. ஐயோ, இப்ப நான் வந்து ப்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரோடா ப்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது எனக்கு கிண்டல் பண்ணா என்ன பண்றது, இல்லை யாராவது வந்து எதனா கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயம். எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த மாதிரி ரோடு நம்ம போய் வியாபாரத்தை பத்தி எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயம்லாம் இருக்கும். வெஸ்டீஜில் பொறுத்தவரைக்கும், டைரக்ட் செல்லிங்ல பொறுத்தவரைக்கும் யாரு பயத்தையும் ஃபெயிலியரையும் ஒழிச்சு கட்டுறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஜெயிக்கிறவங்க. நம்ம வெஸ்டீஜில் ஜெயிக்கணும், டைரக்ட் செல்லிங்ல ஜெயிக்கணும்னா இந்த பயத்தை நம்ம ஒழிச்சே ஆகணும். நெகட்டிவ் தாட்ஸே இருக்கவே கூடாது, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் கிரவுன் டைரக்டரா ஆவேன், நான் கார் வாங்குவேன், ஜெயிப்பேனா, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா உங்க ஆட்டிடியூடை நிர்ணயிக்கிறது யாருன்னா நீங்க தான். நீங்க எவ்வளவு தூரம் பறக்கணும்னு முடிவு பண்றது யாருன்னா நீங்க தான். ஸோ நீங்க ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதுதான் நடக்கும். நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணா சத்தியமா அதுதான் நடக்கும். கடவுளாலே அது மாற்ற முடியாது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இருந்தா, இல்லை யாராவது எதனா சொல்லுவாங்களா நம்ம இந்த வியாபாரத்தை பத்தி பேசும்போது, இல்லை நம்ம பேசினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்றத நெகட்டிவ் தாட்ஸே மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாக டைரக்ட் செல்லிங்கில் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும், நீங்கள் நினைக்காதது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது என்னன்னா ஸ்டெப் ஃபார் கோல்டு காலிங்ஸ், நோட்டீஸ் த எனர்ஜி சூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட எனர்ஜியும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரோட எனர்ஜியும் சரி, உங்களுக்கு நீங்க எனர்ஜியா இருந்தாதான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் எனர்ஜியா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கோல்டு காலிங்க்கு ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா இருங்க. மேக் ஐ கான்டாக்ட். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்க பார்த்து பேசும்போது அவர் கண்ணை பார்த்து தான் நீங்க பேசணும். ஏன்னா அதுதான் முடிவு பண்ணும். ஆப்போனன்ட்ல உள்ளவங்களும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க, இவர் கண்ணை பார்த்து பேசுறாரா. ஏன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புது டிஸ்ட்ரிபியூட்டர் புத்திசாலி. நீங்க சொல்றீங்களே இந்த வெஸ்டேஜ் வியாபாரம் உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாருன்னா அவர் உங்க கண்ணை பார்ப்பாரு, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணுவார். ஏன்னா உங்க கண்ணிலே ஐடென்டிஃபை பண்ணுவார் இவர் சொல்றது கரெக்டா தப்பான்னு. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஐ கான்டாக்டோட பேசுங்க. ஏன்னா எல்லாருமே இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரொஃபஷனல். பேசுங்க. அடுத்தது என்னன்னா நீங்க மேக்கிங் ஸ்மால் டாக். ஒரு சின்ன இது மாதிரி வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு கொஞ்சமா பேசுங்க. பேசினாதான் அவரோட கேரக்டர் வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும், ஒரு பர்சனாலிட்டியை பத்தி இவர் எந்த மாதிரி ஆளு, ஸோ எது எக்ஸ்பெக்ட் பண்றாருன்றத அவேர்னஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி யூஸ் ஃபார்ம் டு பிரேக் த ஐஸ். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா ஒரு கூச்சங்கள் சகஜங்கள் அவருக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசிடுவோம், ஏன்னா ப்ராக்டிஸ் ஆயிடும். அவருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க எனர்ஜெட்டிக்கா அவர்கிட்ட பேசிட்டு இன்ட்ரடக்ஷன் அவங்களை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சார் ஃபேமிலியில் நான் வெஸ்டீஜ்லேருந்து வந்திருக்கேன், ஸோ ஃபேமிலியில் எவ்வளோ பேர் சார், எல்லாருமே என்ன வேலை, ஓ ஃபார் ஆக்குபேஷன், என்ன வேலை சார் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர் ஃபார் ரிமெம்பர், லாஸ்டா என்ன மூவி சார் பார்த்தீங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சார் லாஸ்டா என்ன மூவி சார் பார்த்தீங்க, லாஸ்டா எந்த கோயில் சார் பார்த்தீங்கன்னு நீங்க ரிமெம்பர் பண்றீங்க. அதுக்கப்புறம் தான் மீட்டிங்ஸை பத்தி பேசணும். ஏன்னா எடுத்தோன்னே நீங்க மீட்டிங்ஸ் பத்தி பேசுனீங்களா அவர் ஃப்ரீயா பேச மாட்டாரு. நீங்க யாருன்னே தெரியாது, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நார்மலா பேசிட்டு அவர் நம்ம கிட்ட சகஜமா பேசுற மாதிரி அதை கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணிட்டாருன்னா அவர் ஓப்பனா என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணணும். லேர்ன் டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் பக்காவா கொடுங்க, எனர்ஜெட்டிக்கா கொடுங்க. சார் வணக்கம் சார், நான் வெஸ்டீஜ்ல இருந்து வந்திருக்கேன், உங்க லைஃபை சேஞ்ச் பண்றது என்னோட பொறுப்பு சார். இல்லை எதனா ஒரு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா அவர்கிட்ட பேசி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நம்பிக்கையோட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஆஸ்க் தெம் வாட் டு டூ ஃபார் நெக்ஸ்ட், அதெல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணணும்னா நீங்க கிரேட், ஐ பெட் யூ லவ் த டோன்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கொஸ்டின்ஸ் ஓப்பன் ஃபார் ஃப்ளட் கேட்ஸ். ஸோ இது ஓகே. ஓப்பன் ஃப்ரேசஸ் ஓப்பனா வந்து 1 மினிட் ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் எண்டட்ல கேளுங்க. எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கேட்காதீங்க. would you agree that nowadays everyone அந்த மாதிரி கேளுங்க. சார் உங்களுக்கு இந்த வெஸ்டீஜ் வியாபாரம் வேணுமா வேணாமானா வேணான்னு சொல்லிடுவாரு. ஓப்பன் எண்டட்ல இருக்கக்கூடாது. சார் எப்படி சார் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, நியூட்ரிஷன்ஸ், ஹெல்த், ஃபிட்
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார் எப்படி சார் ஹெல்த் கான்சியஸ் உங்களுக்கு இருக்கா, ஸோ வேற எதனா டிசீஸ் அந்த மாதிரி எதனா இருக்கா, அந்த மாதிரி சும்மா நார்மலா ஒரு பேச்சு என்ன பண்ணுங்க, ஸோ பேசுங்க. இது நார்மல் இதுதான். அது மட்டும் கிடையாது. ஃபேமிலியை பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி சார். இப்போ நீங்க வந்து ஜாபுக்கு போறீங்க, சப்போஸ் இப்போ ஜாப் இல்லைன்னா என்ன சார் ஆகும், அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டுங்க. ஆனா நம்ம வெஸ்டீஜ் டைரக்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பரம்பரை பிசினஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அவர்கிட்ட நீங்க இதெல்லாம் பேசலாம். ஸோ இதெல்லாம் பேசும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அது வந்து நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க அட்டென்ஷன் கொண்டு வரணும், இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும், டிசைர் கொண்டு வரணும். ஸோ ஆக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசினஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணா ஆஸ் யூஷுவல் இதுதான். would சார் you want to know ஸ்லைடு கொஞ்சம் மெதுவா மூவ் பண்ணுங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. 1 minute. சார் ஓகேவா இப்போ? ஓகே ஓகே, மெதுவா கொஞ்சம் மெதுவா. ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைங்க சார். சார் 1 minute மேடம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா எய்டா அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர்னா ஆசை, அதுக்கப்புறம் ஆக்ஷன். இதை நீங்க சார் இது பண்ணணும். வரல சார், இது வரல சார், ஸ்க்ரீன் ஸ்லைடு ஷேர் வரல ஆகலை சார். சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகலை. இப்போ சார் ஸ்டார்ட் ஆகுதா? இல்லைங்க சார். இல்ல திருப்பி ஷேர் ஆகுதுங்க. ஓகே சார், இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுச்சு. ஓகே, இதுதான். இது நான் இது ஏற்கனவே கொஞ்சம் அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, இதுதான். இது நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ எய்டானா என்னன்னா அட்டென்ஷன், அவங்களோட கவனத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட், அவங்கள இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டி ஃபார் டிசைர், ஆசையை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க கேட்கறதா அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும். என்னன்னா கிரேட், ஐ பெட் யூ லவ் த டோன்ட் யூ. மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் கொஷின்ஸ் ஓப்பன் ஃபார் த ஃப்ளட் கேட்ஸ் அபவுட். ஸோ நீங்க கொஷின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கேட்கறதா. ஓப்பனிங் ஃபேஸ், would you agree that nowadays everyone should have a secondary source of income? சார் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு செகண்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க, நீங்க அக்ரி பண்றீங்களா அப்படின்னு ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கணும். இப்ப ட்ரூனா இப்ப உங்களுக்கே தெரியும் இன்ஃபிளேஷன்ஸ்லாம் அதிகமா பணவீக்கம்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப இதனால என்ன பண்றாங்க, சஃபர் ஆகுறாங்க. இதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணா இந்த டைரக்ட் செல்லிங் உங்களுக்கு வெஸ்டீஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்க கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் சார் உங்களுக்கே தெரியும், ஒரு ஏஜ் ஆனவர் ஒரு 60-75 இயர்ஸ் பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கே தெரியும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் இல்லாம நிறைய பேர் ஹெல்த் ஃபிட்டே இல்லை சார். லாஸ்டா கொரோனா ஒன்று வந்துச்சுல சார், 20 வயசு பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆனாங்க சார் கொரோனால. நிறைய பேர் லைஃபே போயிடுச்சு சார். ஏன்னா இப்ப அப்படிதான் சார் போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட வெஸ்டீஜ்ல ஹெல்த் சப்ளிமெண்ட்ரிலாம் இருக்கு சார். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் கொரோனா வந்து ஓவர் கம்லாம் பண்ணாங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் நீங்க என்ன பண்ணணும், அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், அப்புறம் ஆக்ஷன், இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப நீங்களே இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். என்னன்னா சார் இப்ப நான் இருக்கேன், இப்போ இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன், ஆக்டிவ் இன்கம்ல தான் இருக்கேன். நாளைக்கு இந்த வேலை போச்சுன்னா எப்படி சார் என் ஃபேமிலி ரன் ஆகும், எப்படி இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்கலாம். சார் இந்த மாதிரி இருக்குதான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பிசினஸ் சார். எனக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு போகும், என் ஒய்ஃபுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு போகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெஸ்டீஜ் வியாபாரம் டைரக்ட் செல்லிங்கை பத்தி இன்னும் நிறைய செக்யூரிட்டியான பிசினஸ் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஸ்டின் கேட்டு அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு பதில் சொல்லலாம். ஸோ உங்க ட்ரீம் உங்களுக்கு ட்ரூ ஆகணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க ட்ரீம் கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இது பேர் தான் வந்து எய்ட், அட்டென்ஷனுக்கு கொண்டு வரணும், இன்ட்ரெஸ்ட்டை நீங்க தான் கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்கும், அதையும் நீங்க தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல நம்ம வியாபாரத்தை அவங்க எடுத்து
பண்ண வைக்கணும். ஸோ ஜெனரேட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா எப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் ஹவு மெனி பீப்புள் லைக் யூ அண்ட் மீ ஆர் மேக் இட் பாசிபிள், யாரெல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் பண்ணுவாங்க, இல்லைன்னா யார் யார் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜென்ரலா இன்ட்ரெஸ்ட் வந்து பேசணும். அது மட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வென்எவர் யூ ஆர் அவைல் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஒன்னும் இல்ல கப் ஆஃப் டீயோட நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு மீட்டிங்ஸ் இருக்கு. நீங்க எப்ப சார் அவைலபிள் இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பாத்தீங்கன்னா ஆன்லைன் மீட்டிங்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நீங்க வேற எதனா ஒரு மீட் பண்ணணும்னா சார் உங்களுக்கு எந்த டைம்ல சார் நீங்க வந்து ஃப்ரீயா இருப்பீங்க, மார்னிங் இருப்பீங்களா ஆஃப்டர்நூன் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்றதுக்கான நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமை வந்து கிரியேட் பண்ணலாம். இன்விடேஷன் டெக்னிக்ஸ் எப்படி நம்ம வியாபாரத்தை வந்து இன்வைட் பண்ணோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட் அப்ரோச்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வெஸ்டேஜ் வியாபாரத்தை எடுத்துட்டீங்க, ஒரு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டீங்க, எவ்வளவு உற்சாகமா பேசுவீங்க. அதே மாதிரி சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், நான் ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறத ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத நான் ஒரே மாசத்துல சம்பாதிச்சிட்டேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், அதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உற்சாகமா நீங்க அவரை அப்ரோச் பண்ணி மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். டைரக்ட் அப்ரோச்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஒருத்தரை வந்து ப்ராஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, இவர்கிட்ட நம்ம டைரக்டாவே நம்ம கேட்டுடலாம். ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே ஓகேன்றாரு. சார் நான் ஒரே வருஷத்துல சம்பாதிக்கிறத நான் ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறேன், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க வாங்க சார், டைரக்ட் செல்லிங் தான் சார் சொல்லிட்டு டைரக்டா சொல்லிடுங்க. இன்டைரக்ட் அப்ரோச்னா என்னன்னா, சில பேர் வந்து நம்ம வியாபாரத்தை எடுத்து பண்ண மாட்டாங்க. யாருன்னா அந்த கோடீஸ்வரங்களா இருக்காங்க பாத்தீங்களா, பா நான் ஏன்ப்பா உன் பிசினஸை பண்ணணும், ஆல்ரெடி என்கிட்டே வருமானம் மாசம் மாசம் கோடி கணக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆட்கள்கிட்ட இன்டைரக்டா கூப்பிடணும். சார் ரைட் சார், பட் வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன்னா, நாளைக்கு மீட்டிங்க்கு கண்டிப்பா பார்த்தா நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது, நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, இல்ல ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஸோ அதை பத்தி தான் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சைலண்டா அவரை என்ன பண்ணுங்க, நம்மளோட மீட்டிங்ஸ்ல உட்கார வச்சிருங்க. பிளேஸ் அப்ரோச்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒண்ணுதான் சார், நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல ஆம்பூர்ல நிறைய பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கு சார், ஆனா என்னோட பிசினஸ் வந்து நான் என்ன பண்ணணும், வேலூர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சார், அதை பத்தி உங்ககிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, மீட்டிங்ஸ்ல உட்கார வைங்க, இல்ல ஹோம் மீட்டிங்ஸ் நீங்க நடத்துங்க. சஜஷன் அப்ரோச்னா என்னன்னா, நீங்க அவர்கிட்ட பேசும் போதே ஒண்ணு தெரியும், எப்படின்னா இவர் புத்திசாலித்தனமா பேசுவாரு, இவரை எப்படி நம்ம மீட்டிங்ஸ்க்கு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அவரு வழியிலே அவர் போகணும். சார் நான் ஒரே வருஷத்துல சம்பாதிக்கிறத நான் ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறேன் சார், உங்களை பார்த்தா நீங்க சஜஷன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நாளைக்கு ஒரு மீட்டிங், நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு என் ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது சார், நீங்க வர முடியுமா சார், ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கும், நான் ஒரு இப்போ டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ரைட்டா தப்பான்றது தெரியல, நீங்க வந்து பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு கண்டிப்பா புரியும் சார் சொல்லிட்டு அவரை சஜஷன் கேட்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, மீட்டிங்ஸ்ல உட்கார வச்சிருங்க. ஏன்னா ஒரு இன்வைட் பண்ணும்போது எல்லாருமே ஒரே மாதிரி கூப்பிட்டா வரமாட்டாங்க, இந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா கூப்பிடணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே அப்ரோச் பண்ணும் போதே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவரை டைரக்டா கூப்பிடலாமா, இன்டைரக்டா மீட்டிங்ஸ்க்கு கூப்பிடலாமா, இல்ல பிளேஸ் அப்ரோச் பண்ணி நம்ம மீட்டிங்ஸ் கூப்பிடலாமா, இல்ல அவர் புத்திசாலித்தனமா பேசுறாரு அவரு போக்கிலே போய் அவரை உட்கார வைக்கலாமா அப்படின்றத நம்ம பேசினா மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாருமே பேசுங்க, இந்த மாதிரி இன்விடேஷனுக்கு உட்கார வைங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா